கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஜெபத்தை, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய ஒரு சங்கீதமாக, செவி கொடுக்கிறவர் என்று தேவனை பற்றி சொல்லப்படுகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீத புஸ்தகத்தை நாம் பார்க்க முடியும். முதல் வசனத்திலேயே அதுதான் வார்த்தையை துவங்குகிறார். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக அப்படின்னு. நீங்கள் அதே 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது கடைசி வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எல்லாரும் பாருங்க, 5ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு? உமது வேண்டுதல்கள். எல்லாரும் வாசிங்க, எல்லாரும். கர்த்தர் நிறைவேற்றுவாராக அப்படின்னு இருக்கும். 6வது வசனத்தில் கடைசி வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு இருக்கும். கடைசியாக 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கும்போது, முதல் வார்த்தையில் ஏமா இந்த மாதிரி ஆராதனைக்கு பார்த்துங்க, சும்மா எழுந்து போயிட்டுலாம் வரக்கூடாது. முதலே நீங்கள் எல்லாம் ரெடியாகி வந்துடணும். தண்ணி தேவைப்படுறவர்கள் கையில் வைத்து கொள்ளணும். ரொம்ப எமர்ஜென்சினா தான் வெளியில் போகணும். பிள்ளைகளை வரும்போது தயவு செய்து நீங்கள் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும். அதில் போய் பாத்ரூமில் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. ரைஸெல்லாம் இங்கே வந்து தான் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் ரொம்ப நேரம் பிள்ளைகளை கொண்டு போய் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சுட்டு இருக்கிறீங்க ஆராதனை நேரத்தில். அது அழகல்ல. நீங்கள் வரும்போதே எல்லாவித ஆயத்தத்தோடு ஆராதனைக்கு நான் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்ல வராமேன். ரைஸெல்லாம் தொடர்ந்து இங்கே ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன். ஆபத்தினாலே கர்த்தர் நமது ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். அல்லேலூயா. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவர் அப்படின்றது. வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்கிறவர். சத்தமா ஒரு ஆமென் அல்லேலூயா. அடுத்து, நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுக்கிறவர் அப்படின்றது. இப்போ ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் இல்லையா? நம்ம 65 வசனத்தில் பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் என்ன செய்வார்கள்? வருவார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விளங்குதாங்க? கவனிக்கிறீங்களா? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் அப்படின்றது. எரேமியா 33:3 சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப ஜெபம் பண்ண சொல்றார் ஆண்டவர். விளங்குதா உங்களுக்கு? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆம். அப்ப தேவன் நம்முடைய ஆண்டவர். நல்லா கவனிங்க, ஜெபங்களை கேட்கக்கூடியவர். ஜெபம் என்பது மகத்துவமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையிலே தேவனிடத்தில் நம்ம காரியங்களை சொல்லி, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி, நம்முடைய தேவைகளை சொல்லி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வாழ்வதற்கு வேண்டிய சகல காரியங்களை சொல்லி, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தேவனிடத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உன்னத வழி, அவரிடத்தில் சேருவதற்கு உன்னத வழி, நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு மகத்தான வழிதான் இந்த ஜெபம். இன்னைக்கு ஜெபம் என்று சொன்னா நிறைய பேருக்கு கசக்குது இல்லைங்களா? ஜெபம்னாவே கசக்குது. ஜெபம் என்பது ஆண்டவரோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வழி என்பதை அநேகர் மறந்து போறாங்க. என் காரியங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம், என் விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிற ஒரு இடம் ஆண்டவரிடத்தில். அதை சொல்லும்படி கேட்கிறார் அவர். தட்டுங்கள், கேளுங்கள் சொல்லியிருக்கிறார். கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் சொல்லப்படுகிறது. சொல்றது விளங்குதாங்க? அப்ப ஜெபத்தை நாம ரொம்ப மகிமையுள்ளது. அந்த ஜெப வாழ்க்கை என்பது ஒரு மகிமையுள்ள ஒரு காரியம். கர்த்தர் கொடுத்த ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில கொடுத்த அவரோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தேவன் செய்த ஒரு அற்புதமான செயல் தான் அந்த ஜெபம்.
அப்ப இந்த ஜெபத்தை நாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாக, ஜெபத்தை மிகவும் நாம் கனப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது, ஜெபத்தை அசட்டை பண்ணக்கூடாது, ஜெபத்தின் மேல ஒரு கருத்தற்றவர்களாக இருக்கக்கூடாது. விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனிடத்தில் பேசுவதற்கு, தேவனிடத்தில் சேர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழி அது. இன்றைக்கு கல்லும் மண்ணும் இடத்துல போய் பேசி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனிடத்தில் பேசும்படி உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அவரிடத்துல பேசுகிறோமா? அவரிடத்துல ஜெபம் பண்றோமா? ஜெபத்தை கனப்படுத்துகிறோமா? ஜெபத்தை மதிக்கிறோமா? அப்ப ஜெபத்தின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாவித மாற்றங்களையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில தான். அப்ப ஜெபத்துக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும், ஜெபத்துக்கு பதில் நமக்கு சரியாக வர வேண்டும். சில நேரங்களில் ஜெபத்தினுடைய முறைமைகள், ஜெபத்தினுடைய அந்த ஒழுங்குகள் எதையுமே தெரியாம என்ன செய்கிறோம், நம்ம சாதாரணமாக அந்த ஜெப காரியங்களை, ஜெப வாழ்க்கையை நாம் நினைத்து கொள்ளுகிறோம். நினைத்தா ஜெபிப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஜெபம் என்பது ஆண்டவரை நாம் ஏதோ தாங்கி பிடிக்கிற காரியம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஜெபம் என்பது உங்க வாழ்க்கையே பூமியில தேவன் தாங்கி பிடிப்பதற்கான ஒரு வழிதான் ஜெபம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஜெபம் என்பது ஆண்டவர் நம்மை தாங்கி பிடிக்கிறார். ஜெபம் என்ற உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை நம்ம தாங்கி பிடிக்கிறோம் ஜெபத்தில் என்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆண்டவரை யாரும் தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஜெபத்தின் மூலமாக உன்னை தாங்கி பிடிக்கிறார் இந்த பூமியில. அப்ப அந்த ஜெப வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு கனப்படுத்துகிறோம், எவ்வளவு அதுல ஒழுங்கு கிரமமாக நாம் நடந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அநேகருக்கு ஜெபம் பல விதங்களில் தெரிவதில்லை. புதுசாக வரும், ஒரு பாவத்தில் அகப்பட்டிருந்து ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஜெபம் எப்படியாக இருக்கணும்? அவன் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்? ஆண்டவரே பாவியாகி என் மேலே கிருபையாகிறோம். அவன் அப்படிதான் ஜெபிச்சான் இல்லையா? பாவத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணணும்? பாவியாகி என் மேலே கிருபையாகிறோம். அந்த ஜெபம் கேட்கப்படும். பின்மாற்றத்தில் போனவன், ஆண்டவரை விட்டு தூரம் போனவன், புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். சொல்றது விளங்குதா? உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. ஒரு வேலைக்காரனாவது கூட என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அவர் குமாரனா உன்னை தெரிந்து கொண்டு திருச்சபையில வைத்திருந்தார். அநேக நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறோம், கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு தூரம் போயிடுறோம். பின்மாற்றத்தில் போறவங்க செய்ய வேண்டிய ஜெபம் கருத்தா ஜெபிக்கணும். ஜெபிக்கவே தெரியாது, எனக்கு புதுசா வரேன், ஜெபமே தெரியாது, என்ன பண்றேனே தெரியல, ஜெபம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரு. ஐயா வைத்து சொல்லுங்க. ஜெபிக்கவே தெரியாதுன்னா நீ என்ன செய்யணும்? ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்கணும். அப்ப அதுல சில காரியங்கள் இந்த அடிப்படை இருந்தாலும் கூட பொதுவான ஒரு ஜெபம், வளர்ந்தவர்கள், ஆவிக்குரிய நிலையில வளர்ந்தவர்கள், தொடர்ந்து ஆண்டவரோடு விண்ணப்பம் பண்ண வேண்டிய காரியங்களுக்குள் இருக்கிறவர்கள், நம்ம ஜெபங்கள் சில நேரங்களிலே பதில் கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன? ஜெபத்தை கேட்கிறவருங்க, நீங்க கவனிக்கணும். ஜெபத்தை கேட்கிறவர், கூப்பிடு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னார், தட்டு உனக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். அப்போ ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர் அவர். சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் வரலாம். பதில் தருகிறவர் தான் சொல்லப்படுது. ஆனா பதில் வரல ஜெபத்துக்கு. நிறைய பேருடைய ஜெபத்துக்கு பதிலே கிடையாது, மாற்றமே இல்லை இல்லைங்களா? ஜெபத்துக்கு என்ன இல்லை? பதிலே வரல, மாற்றமே என் வாழ்க்கையில் இல்லாம இருக்கு. அப்ப அந்த ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறேங்க, பதிலே இல்லைங்க, ஒரு மாற்றம் இல்லைங்க, ஒரு செயல்பாடை என் வாழ்க்கையில நான் பார்க்க முடியல. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில பேர் ஜெபிக்கிறதே இல்லை, அப்ப பதிலே சுத்தமா வராது. நார்மலா கிருபையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கிருபை ஒன்று உண்டு. ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கிருபையை வைக்கிறார் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு கிருபையை தரார். அந்த கிருபையில வண்டி ஓடுது.
பாட்டு பாடல, எதை கிருபையால வாழ்க்கை போகுதுன்ற மாதிரி எல்லாமே கிருபை தான். ஆனால் பொதுவாக இது ஒரு கிருபை. பொழைச்சு போன ஆண்டவர் அப்படியே உன்னை வாழ விடுறார். ஒரு நாள் கற்றுக்கொள்ளுன்னு தொடர்ந்து போதிப்பார், தொடர்ந்து கற்றுக் கொடுப்பார், தொடர்ந்து சொல்லி கொடுப்பார். ஆனால் அதை அறிந்து, அந்த கிருபையை அறிந்து உணர்ந்தவர்கள் அந்த இதுக்குள்ள அன்புக்குள்ள வந்துடுவான், அந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வந்துடுவான். சில பேர் கிருபையிலேயே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க, அதையே பிடிச்சிக்கிட்டு ஓட்டிடுறது. சோதரர். அதனால தான் இந்த கிருபையின் உபதேசத்தை சார்ந்திருக்கிறவர்கள் பாரு என்ன சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு ஜெபம் பண்றதுக்கு சோம்பேறித்தனம், கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு பலவீனம். சொல்றது விளங்குதாங்க? இந்த ஜான் ஜெபராஜ் எல்லாம் மாட்டினார், அவரெல்லாம் பாருங்க, அவரெல்லாம் என்னது ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவர் தான். ஜெபம் தேவையில்லை. தேவன் நம்ம இந்த பூமியில் ஆசீர்வாதத்துக்காக வச்சார், அப்படி வச்சார், இப்படி வச்சார். சோத்திரம். எல்லாமே இதெல்லாம் சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என்றைக்குமே நிலைச்சிருக்காது. சத்தியத்துக்கு உட்பட்டதான் பெருங்காற்று பெருமழை வந்தாலும் அது என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப ஜெபத்துக்கு உனக்கு பதில் வேணும்னா என்ன வேணும் அப்படின்னா, நீங்க எடுத்து வாசிங்க யோவான் புஸ்தகத்தில் வேகமாக. எல்லாரும் வேதத்தின் மேல கவனமாயிருங்க. வேத வார்த்தை வாசிக்கும் போது உங்கள் சிந்தை எங்காவது திரும்புவதோ அதுல ஒரு சோர்வு வருவதோ கூடாது. வேத வசனம் வாசிக்கும் போது, அந்த வேதத்தில் அந்த செய்திக்கான வசனங்களை வாசிக்கும் போது அதுதான் உங்களுக்கு ஜீவன், அதுதான் உங்களுக்கு பலனே. அப்ப அதன் மேல ரொம்ப கவனத்தோடு கூட நீங்கள் எடுத்து வாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். யோவான் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து சத்தமாய் வாசிப்போம். நீங்கள் என்னிலும், சத்தமான்னு சொன்னேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன சொல்றார்? என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். ஹலோ, என் வார்த்தை, தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் என் ஜெபத்துக்கு பதில் வரணும்னு விரும்புறீங்க? நிறைய பேர் கை மேலே வரவே இல்லை. ஜெபத்துக்கு பதில் வரணும்னு விரும்புகிறவங்க யாரு? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துக்கு என்ன வரணும்? கை உயர்த்தாதவங்களுக்கு பதில் வராது. சொல்றேன், ஜெபத்துக்கு பதில் வரணுன்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைசலார். அப்ப ஜெபத்துக்கு, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்கணும். சில பேருக்கு ஜெபம் பண்றன்ற பெருமை ரொம்ப அதிகமா இருக்கும். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பதில் இல்லை, அதுவும் பதில் இல்லை. ஜெபம் என்பது என்னது? பெருமையா ஒருத்தர் என்ன அவனுக்கு பதில் இல்லை, தாழ்மையா ஒருத்தர் என்ன அவனுக்கு தான் பதில் கர்த்தர் கொடுத்தார். நான் ரொம்ப ஜெபிக்கிறேன்ற பெருமையும் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ நான் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் நல்லா ஜெபிக்கிற பெருமை இல்லை, அதுவும் கிருபை தான். அதுக்கும் நம்மை தேவனிடத்தில் தாழ்த்துகிறவர்களாகத்தான் இருக்கும். அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இதில் பெருமை பாராட்டுவதற்கோ இல்லை மதீனமாக நடந்து கொள்வதற்கோ இல்லை, சத்தியத்தின்படி நடந்து கருத்தாக ஆண்டவரிடத்தில், மகிமுள்ள தேவனிடத்தில் சேரக்கூடிய காரியம் இது. அதில் அவரிடத்துல போய் நம்ம பேசி, அவரிடத்துல விண்ணப்பங்களை பண்ணி, ஜெபங்களை செய்து, இதற்கு அவர் கிருபை தருகிறார், அபிஷேகம் தருகிறார், அந்த வழிநடத்துதலை கொடுத்திருக்கிறார். நம்ம கூப்பிடும் போது என்ன செய்கிறார்? மறு உத்தரவுனா அப்பான்னு கூப்பிட்டா மகனேன்னு மறு உத்தரவு பதில் தரார். அப்ப இந்த பதில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்ப பதில் ஏன் வரல அப்படின்னா, இங்க சொல்றாரு, என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப வார்த்தையில் இருக்கிறவர்களுக்கு தான் பதில் வரும். வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு ஜெபிக்கிற ஒரு நபர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக, வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களாக, வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களாக, தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வார்த்தைக்கு எதிரடியான வேலைகளை செய்கிறவர்களாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது என்ன செய்யப்படாது? நம் ஜெபத்துக்கு பதில் வராது. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நிறைய பேருடைய சிந்தை இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. ரொம்ப கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்த வல்லவராயிருக்கிறார். தேவன் பேசுகிறார். சபை எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமாக கரங்களை உயர்த்தி
விசுவாசித்தான் உனக்கு பாக்கியம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையில் நிற்க வேண்டும். மோசே எடுத்துக்கொள்ளுங்க. ஆரம்ப நாட்களில் கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களையும் அவர் அப்படியே கிரமமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்வார். அவர் அப்படியே செய்வார். அதே போல மோசே என்ன ஜெபிக்கிறாரோ அந்த ஜெபத்துக்கு தேவன் உடனடியாக பதில் தருவார். ஜனங்களை ஆண்டவரே கெஞ்சி மன்றாடி அவன் ஜனங்களை மன்னியும் என்று கேட்டான். கர்த்தர் உடனே உன் வார்த்தையின்படி மன்னித்தேன் அப்படின்னார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார். ஆண்டவர் சொல்றார் மோசையை பார்த்து, உன் வார்த்தையின்படி மன்னித்தேன். ஜெபத்தை கேட்டு மோசேயினுடைய ஜெபங்கள் அப்படியே கேட்கப்படும். உடனுக்குடனே பதில் வரும். ஆனா அந்த மோசே ஒரு நாள் ஜெபிக்கும் போது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன்ட்டார். உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25 28 வரை வாசிங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25 28 வரை. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லெபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு, நான் வேண்டிக் கொண்டேன், கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். போதும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை வைத்து சத்தம் அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன், ஆண்டவரே நான் இந்த யோர்தானை கடந்து கானானுக்குள்ள போகணும். கவனிக்கிறீங்களாமா என்ன? ஹலோ, இந்த யோர்தானை கடந்து நான் கானானுக்குள்ள போகணும் மோசே கேட்கிறார். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்காமல், மோசேயினுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டே வந்தவர் இப்ப மோசேயினுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன்ட்டார், செவி கொடுக்கல. மோசேக்கே செவி கொடுக்க மாட்டேன்ட்டார். நான் வேண்டிக் கொண்டேன், எனக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. கவனிக்கிறீங்களாங்க? சில பேர் எனக்கு செவி கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, எப்படியோ என் பொழப்பு போகுது. அப்படிதான் சில பேர் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஜெபம் பண்ணுறதுல எதை பற்றி ஒரு கருத்து இல்லை, ஏதோ வரோம் போகிறோம், இதெல்லாம் இப்போ தெரியாது. அவர் வந்து நிற்கும் நாடிலே தெரியும். உனக்கு கொடுத்த கிருபையெல்லாம் எப்படியெல்லாம் நீ போக்கடித்த அப்படின்றதெல்லாம் பதில் எப்போ வரும்னா இயேசு கிறிஸ்து வந்து நிற்கும் போது தெரியும். அப்போ அந்த ஜெபத்தின் மூலமாக உன் வாழ்க்கைக்கு வேண்டியதை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டியதை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டியதை நீ கேட்டு கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற அற்புதமான ஒரு வழி. அப்போ அதுக்கு பதில் வரணும். இன்னைக்கு பதில் இல்லை ஜெபத்துக்கு. ஜெபத்தை கேட்கிறவர் நல்லா கவனிக்கணும். நான் அதான் 21 துவக்கத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகிறேன். ஆபத்தினாலே உன் ஜெபத்தை கேட்கிறவர், உன் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவர், அப்படிதான் வானத்திலிருந்து உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். அப்படிதான் அங்க போட்டிருக்கு இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே. அப்ப பதில் தருகிறவர் அவர். ஏன் பதில் வரதில்லை? பதில் இல்லை. ஜெபத்துக்கு நிறைய நேரம் பதில் இல்லை. ஏன்? அதுதான் அங்க சொல்றார், என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவும். அப்ப வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் கர்த்தர் பதிலை கொடுக்க ஆரம்பிக்கிறார். மோசேக்கு பதில நிறுத்துறார். வார்த்தையின்படி நடந்தவன், ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டு வருகிறது. எப்பொழுது வார்த்தையை மீறினாரோ, இவனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனங்கள் மேல கோபப்பட்டு தேவனுக்கு விரோதமாக அவன் எதுவும் செய்யல, இச்சித்து எதையும் செய்யல. பதட்டத்திலையும் ஜனங்கள் பண்ற அந்த கூத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீ பண்ற கூத்து ஓவரா இருக்கு, நீ பண்ற அட்டகாசம் ஓவரா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுல யாராவது என்ன பண்ணிடுவாங்க, நீ பண்ண அட்டகாசத்துல தான் நான் இது செஞ்சேன், நீ பண்ண கூத்துல தான் நான் இது பண்ணிட்டேன்பாங்க சில பேர். சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி அவர்கள் செய்த அந்த காரியம் ரொம்ப எப்பவுமே ஒரு முறுமுறுப்பு, எப்பவுமே ஒரு அழுகை. அவர் துக்கப்படுத்தி என்ன பண்ணிடுச்சு, ஆண்டவர் நீ போய் நீ என்ன பண்ணி, இப்போ மலையை பார்த்து நீ பேசு, தண்ணீர் வரும். இவர் போய் அடிச்சிட்டார், தண்ணீர் அப்போ வந்துருச்சு. தண்ணீரை கொடுத்துட்டார் ஆண்டவர், அடிச்சும் தண்ணீரை கொடுத்துட்டார். ஆனால் அதோட எப்போ வார்த்தையை மீறினாரோ அதோட உனக்கு இந்த ஜெபத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், சத்தமா சொல்லுங்கள், இல்லை கானானுக்கு போக மாட்டேனாரு. மறுபடியும் கேட்குறாரு, ஆண்டவரே ப்ளீஸ் என்னை கானானுக்கு கொண்டு போங்க. 2-3 தடவை நீங்கள் உபாகமத்தில் வாசிங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் அங்கலாய்ப்பு. அது நான் கேட்டேன், அவர் எனக்கு மறுத்துட்டார், நான் கேட்டேன், எனக்கு அவர் மறுத்துட்டார். அப்போ பதில் தர மாட்டேன்ட்டார்.
நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், வார்த்தையை மீறி நடக்கும்போது உனக்கு ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு தாமதமாயிரும். ஸ்டாப் பண்ணிடுவார். மீறக்கூடாது, வார்த்தையை மீறக்கூடாது. நாம அல்லேலூயா. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்துறோம்? வார்த்தையை மீறி நடந்துட்டு போய் கர்த்தர் சமூகத்தில் அல்லேலூயா சொல்லி, கர்த்தாவே அதை செய்யும், இதை செய்யும், அதை பண்ணும், இதை பண்ணும், அப்படியா செய்யும், இதையா செய்யும், எதேதோ கேட்டுக்கிட்டு கிடக்கிறோம். ஆனா பதிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரல. ஏன்? வார்த்தையை சர்வ சாதாரணமாக இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, நாம் மீறி கொண்டு இருக்கிறோம். அநேகர் வார்த்தையை மீறுறீங்க, இது ரொம்ப தப்பு. கர்த்தர் பதில் தர மாட்டார். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வந்தாதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிரிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில் நீங்க மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஜெபம் கேட்கப்பட்டுட்டே இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெபத்துக்கு பதில் வந்துட்டே இருக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கையின் பாக்கியம். ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா கோல நடுங்கி போகணும். அப்ப தேவன் என்னை விட்டு தூரமா இருக்கிறாரா? ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? ஃபாதர் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு முறை சொல்றார், பாட்டே வரல, எனக்கு ரொம்ப துக்கமாயிட்டார், ரொம்ப கவலையாயிட்டார். ஜெபத்தோட்டமா ஒரு முறை எங்கள்கிட்ட சொல்லும்போது சொன்னான், இடையில கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாடலே வரல அப்பாவுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, அவரும் ஜெபிக்கிறார். ரொம்ப ஒரு சில நாளாவே பாடலே வரல. அப்பதான் ஒரு பாடல் ஆண்டவர் கொடுத்தார். அப்படின்னு, பசுமையான புல்வெளியில் என்னைப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறையில்லையே. அந்த பாடல் ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஒரு கேப்புக்கு அப்புறம் அந்த பாடல் வந்து, அதுக்கப்புறம் தான் ஆவியானவர், அதுதான் அப்புறம் தான் அவருக்கு மூச்சு உயிர் வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாராம். சத்தமா சொல்லுங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில அப்படிதான், உங்க ஒரு வாழ்க்கையை அப்படி இருக்கணுங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். ஆண்டவரோடு இடைபடுதல் இருக்கணும். வார்த்தை, நீ ஜெபிக்கும் போது உனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கணும். உனக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், ஆண்டவர் மறு உத்தரவு உனக்கு கிடைக்கணும். ஆண்டவர் சமூகத்திலிருந்து வந்துட்டே இருக்கணும். சொல்லுங்க, உனக்கு ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணுங்க. அப்ப அதுக்கு நீ வார்த்தையை மீறாத நபராக அல்லவா இருக்க வேண்டும். வார்த்தை ஜெபத்துக்கு பதில் வந்து உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், எல்லா பகுதியிலும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கிறது. மோசேக்கே ஸ்டாப் பண்ணிட்டார். அப்ப இன்னைக்கு வார்த்தையை மீறுகிறவர்கள், மோசே கதை கூட பரவாயில்ல, அவனுக்காவது அதாவது அவன் கேட்ட காரியத்தை தான் மறுத்தார். கண்ணை மூடக்கூடாது. அல்லேலூயா. கண் அடிக்குது நிறைய பேருக்கு. ஸ்தோத்திரம். செய்தி கேட்டால் ஏன் அடிக்க போகுது? அப்புறம் எங்கே போய் ஜெபிக்க போகிறீங்க? நல்ல சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பலமா அல்லேலூயா. ஜெய்சா பண்ணி ஜன்னல் திறந்துருவோமா? ஸ்தோத்திரம். அடிக்கிற வைக்கல கண்டிப்பாக வராது. நல்லா ஆண்டவர் ஆராதிச்சு வார்த்தையை கேட்கணும் தான் கர்த்தர் நமக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நான் செய்யலை, இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததானே. சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா வந்து மக்கள் ஆராதிக்கணும். அங்கெல்லாம் நாங்கள் போனோம் ஒரிசாவுக்கு. என்னங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு ஆராதிப்பீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுங்கள். நாமெல்லாம் கொல்றான், அடிக்கிறான், உதைக்கிறான், ஏதோ அங்கே இருக்கிற ஒரு கூட்டமும் ரட்சிக்கப்பட தான் செய்யுது. அப்படி இருக்கு. ஒரு ஒரு சர்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா அனல் வெறும் ஓடு, எல்லாமே ஓடு தான். தரை இல்லை, செவரு சரியாக பூசப்படலை, மைக் இல்லை, அவங்களே மைக்காக இருக்கிறாங்க. தொண்டை அப்படி இருக்குது, மைக்கை தொண்டையில் வச்சு விட்ட மாதிரி இருக்கு அவங்க தொண்டையில். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லைட்டு வெளிச்சம் சரியா இல்லை. ஸ்தோத்திரம். பாம்பு ஓடுது, குள்ள நரி ஓடுது, ராத்திரியில் குள்ள நரி ஓடுது. நாங்கள் வர ஒரு குள்ள நரி ஓடுது, புழுகுண்டு ஓடுது. அந்த பாட்டு சொல்றார் குள்ள நரி அப்படின்றார். இதுதான் குள்ள நரியா? சொல்றது விளங்குதாங்க. இதன் மத்தியில் ராத்திரியில், அந்த நடு ராத்திரியில் கும்மு இருட்டு, சுற்றி வரோம் இருட்டு தான். அந்த ஒரு சர்ச்சு மட்டும்தான் வெளிச்சம். அங்கே வந்து ஒரு கூட்டம், அங்கே எங்கெங்கேயோ இருந்து வந்து ஆராய்ச்சிட்டு போகிறாங்க. இங்கே திரும்பி பார்க்குற இடம்லாம் வெளிச்சம்தான். ஏசி வேற, ஜம்முன்னு 1க்கு 7-8 ஃபேனு காற்று வேற. அங்கே ஃபேனே கிடையாது, ஃபேனே இல்லைங்க சில இடங்கள்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் அல்லேலூயா. நம்ம கொடுத்த கிருபையெல்லாம் நம்ம இன்னும் நல்லா பயன்படுத்தி கொள்ளணும். சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா அல்லேலூயா.
இந்த லட்சணத்தில் நல்ல சாப்பாடு இல்லை, கையில் பணம் இல்லை. ஒரு பாஸ்டர் வீடு வெறும் துணியில கட்டியிருக்கிறார். ஓலைக்கொட்டா போட்டு ஓலைக்கொட்டாலாம் உளுந்து போச்சு, எல்லாம் உதிர்ந்துருச்சு. அது மேலே ஒரு துணியை கட்டி அதுக்குள்ளே தான் வீடே இருக்கிறார். வீடே அதுக்குள்ளே தான் இருக்கிறார். சர்ச்சு கூட பரவாயில்ல, நல்லா ஓரளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அவர் வீடு எதிர்க்க ஓலைக்கொட்டா போட்டு உதிர்ந்து, மேலே மழை காடு பக்கமாக இருக்குது. அட்டி வெயில் பட்டை கலப்புது. அங்கே எல்லாம் சென்னையை விட அதிகம் வெயில். உதிர்ந்து போய் ஒரு துணியில் டென்ட்டை கட்டி எத்தனை பேர்? 5 பேர். குழந்தைக்கு ஜுரம், அதை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக முடியல, ஏன்னா வண்டி இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா எத்தனையோ கிலோமீட்டர் போகணும், பஸ்ஸு கிடையாது. ஒரே ஒரு பஸ் வருமா, அது இப்போ தான் போட்டாங்களாம். அது எங்கேயோ ஊரெல்லாம் சுற்றிட்டு போகுமா, அது எப்போ வரும் தெரியாது, எப்போ போகும் தெரியாது. எந்த வாகன வசதி இல்லை. மருந்து வாங்கி கொடுக்க பக்கத்தில் மருந்து கடை இல்லை, மாத்திரை கடை இல்லைங்க. இங்கே தடிக்கு விழுந்தா 10 மாத்திரை கடை. இந்த முனையில் ஒருத்த வச்சுக்கிறான், அந்த முனையில் ஒருத்த வச்சுக்கிறான். அந்த பெட்டி இப்போல்லாம் பெட்டி கடை மாதிரி மருந்து கடை இங்கே இருக்குது. இல்லை, நீ ஃபோன் பண்ணால் உன் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறான் மருந்து. இப்போ ஆமாவா இல்லையாங்க? ஒன்றும் இல்லை. அவர் அதான் சொல்லுவார், ஏதாவது பழைய டிவி 50 இருந்தால் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க பாஸ்டர். இந்த ஊழியக்காரருக்கு, இவர் தான் மலைப்பகுதியில் இருக்கிறார், அவருக்கு ஒரு வண்டி கிடைச்சா நல்லாயிருக்கும். பழைய டிவி 50யாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்றார். நான் முதல் மைக்கு ஸ்பீக்கர் அவருக்கு வாங்கி தரேன், அப்புறம் டிவி 50க்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பேசுகிறார். மேடம் மைக்கும் இல்லை, அங்கே இதுவும் இல்லை, மைக்கு ஸ்பீக்கர் மட்டும் நான் மை மாதம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவர் ஒரு டிவி 50 பழசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு கிராமத்துக்கு அவசரத்துக்கு குழந்தை ஜுரம் அடிக்குது, ஏண்டவன் ஜெபம் பண்ணாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிற வழி கத்தரை தேடுறாங்க. அந்த குழந்தையோடு உட்காந்து கத்தரை ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆளுக்கு லேசாக தலைவலி வரமாட்டான். அப்போ இவங்க பரலவம் போவாங்களா, நம்ம போவோமா பாருங்க. இதெல்லாம் தேவனை எப்படியெல்லாம் வெளியில் தேடுறாங்க சில பேரெல்லாம் அப்படின்றதெல்லாம் பயங்கரம். அதுதான் தியாகங்க, அதுதான் தியாகம். தேவனுக்காக வாழ்கிற தியாகங்கள். இன்றைக்கு நம்மளும் எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும் தியாகத்தோடு ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கும். அதுலேருந்து ஒரு நாள் மாறவே கூடாது. கரங்களை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்து நன்றி சொல்லிட்டு ஆண்டவர் இன்னும் தேடுறதுக்கு தான் வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளணும். அதோட என் வீட்டில் ஏசி ஒன்று சின்னதாக வாங்கி பழசு வாங்கி போட்டிருக்கிறேன். எதுக்குண்ணா, வெக்க அடிக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சா உள்ளே அந்த கொசு தொல்லை, கதவெல்லாம் அடைச்சி வச்சுருக்குறோம், வெக்க ஊற்றும் அப்படியே. ஆனால் கொஞ்சம் அது குளிர்ச்சியாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜபத்தில் உட்கார முடியும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்காக அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சொகுசாக தூங்குறதுக்கு ஏசியை போட்டு வாயை பிறந்து 7-8 கொட்டாயை விட்டுக்கிட்டு சோத்துறோம். அல்லையிலே சொல்லுங்க பார்த்து. ஹலோ, ஜபமே பரலோகத்துக்கு கொரட்டையும் கொட்டாயும் தான் போகுது. காலையில் 7 மணி 8 மணி வரைக்கும். ஹலோ சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. எல்லாம் நம்ம கவனிக்கிறவர்களா இருக்கும். அப்போ மோசேயுடைய பாடு பரவாயில்லைங்க, அவனுக்கு பதில் கொடுத்தார். ஆனா எப்படி பதில் கொடுத்தாருன்னா, நீ போக மாட்டே அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்கிறார். ஆனா சவுலுக்கு பார்த்தீங்கன்னா செவி கொடுக்கவே இல்லை. இது ரொம்ப ஆபத்தான நிலை இல்லைங்களா? ஏன்னா அவனும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். யாரு? சவுல். அதனால தேவன் அவனுக்கு செவி கொடுக்கவே இல்லை என்று இருக்கிறது. மோசேக்காவது பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா, நீ போக மாட்டப்பா, ஏன்னா இவனுடைய காரியம் வேற. அதனால அந்த பதில சொல்றாரு. அவன் கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் வரல. சில நேரம் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமையே போறதுக்கு நம்ம வார்த்தையில தேவனுடைய காரியங்கள்ல மீறி இருப்போம். சிலதெல்லாம் துணிகரமாக கீழ்ப்படியாமல் போகும்போது, விளங்குதுங்களாங்க, செவி கொடுக்காமையே போயிடுவாருங்க. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா. தேவன் செவி கொடுக்காதனால அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போயிட்டாங்க, குறி சொல்றவர்களை தேடி போயிட்டான், தற்கொலை செய்து கொண்டு செத்தான், யுத்தத்தில் சாகலாம. ஹலோ, யுத்தத்தில் செத்தாரா அவரு? உயிர் போகலங்க அவனுக்கு. ஒருத்தனை கூட்டு வாடா, என் உயிர் போக மாட்டேங்குது, என்னை குத்தி போடு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்? ரொம்ப தொந்தரவு பண்ணி அவனை குத்தி போட்டு அவன் தலையை வெட்டிட்டான். அப்போ என்னது? ஈட்டியை வச்சு மேலே விழுந்துட்டான். சவுல் ஈட்டியை குத்தி என்ன செஞ்சிட்டான்? மேலே விழுந்துட்டான். உயிர் போகலை. வாடா, என்னை ஏதாவது பண்ணு, சாவடி, என் உயிர் போகலை. எல்லாரும் செத்து போறாங்கன்னு பார்த்தோன்னே சவுல் அதை செஞ்சிட்டார். யுத்தத்தில் கூட சாகலைங்க, தற்கொலை பண்ணிட்டு தான் செத்து போனார் அவரும்.
ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? தேவன் கைவிட்டார்னா நிலைமை படுமோசமா போகும். அப்போ ஜெபத்துக்கு பதில் என்பது எவ்வளவு மகிமையானது, அவனுக்கு கொடுத்த லைஃப் எவ்வளவு அருமையானது. அதை அப்படியே இழந்து போனான், அந்த கனத்தை இழந்து போனான், அந்த மகத்துவத்தை அவன் இழந்து போயிட்டான். பிரியமானவர்கள், இன்றைக்கு செவி கொடுக்காம போகிறார், இன்றைக்கு பதில் வராமல் போகிறது. நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் கைகூடி வராமல் போவதற்கு, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வார்த்தையை மீறுவதனால, வார்த்தையின் கீழ்ப்படியாமல் போவதனால. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தது இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்றார். எசேக்கியா ராஜா தெரியுமா? யூதாவின் ராஜா எசேக்கியேல் ராஜா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே சொல்ற மாதிரி ஒருத்தருடைய பேரு அப்படிலாம் சொன்ன அந்த பாஸ்டர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ பேரெல்லாம் சொன்னீங்கன்னா தெரியாதுங்க இருக்கிறது, நீங்கள் மேலோட்டமாக சொல்லுங்க அப்படின்னாரு. எரேமியாவை காப்பாற்றின எபிமேலுக்கு பற்றி, எபிமேலுக்கெல்லாம் சொன்னேன் நான். அவ எபிமேலுக்குன்னா என்னென்ன இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் தொடர்ந்து பேசுங்க, ஆழமான உபதேசத்தில் வளர ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னான். சத்தமாக சொல்லணும், கரங்களை போய் அல்லேலூயா. சத்தியம் உங்களுக்கு விளங்காதுன்னு என்ன செய்யக்கூடாது? பால் புட்டியாக கொடுத்துட்டு இருக்கக்கூடாது, பலமான ஆகாரத்தை கொடுங்கன்றார் ஆண்டவர். பவுல் சொல்லிக்கிறார்ல, என்ன பண்ணுங்க? உபதேசத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க, ஜனங்க சத்தியத்தில் வளருவாங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தமிழ்நாடு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரலா இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு அளவுக்கு சத்தியத்தை அறிந்த சபையோ, ஒழுக்கமுள்ள சபைகளோ, கிரமமுள்ள ஊழியங்களோ எங்கேயுமே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பின்பற்றுறாங்க, ஒரு பகுதி பின்பற்றுறாங்க, இன்னொரு பகுதியில் ரொம்ப டவுனா மட்டமா அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய, அதான் தமிழ்நாட்டு மேலே கர்த்தருடைய பெரிய தயவுள்ள கரம் இருக்கு. உலகெனையெல்லாம் கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா இல்லை, உண்மையும் 100க்கு 100 உண்மை. தமிழ்நாட்டு மேலே வச்சிருக்கிற தயவு பார்க்கும்போது, இன்னைக்கே இதுக்கு ஆரம்ப நாட்கள் ஆவிக்குரிய சபைகள்லாம் தமிழ்நாட்டில் அப்படி இருந்தது, இன்னைக்கு தான் கொஞ்சம் அப்படி இருக்கு. சில விஷயங்களில் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவ்வளவு ஸ்டாண்டர்ட் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் ராஜாவுடைய கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஜெபம், அவனுக்கு வார்த்தை வருது. ஏசாயா தீர்க்கதரிசி, நீ மரித்து போவீர், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். வார்த்தை வந்துதா? இவர் இந்த வார்த்தை கேட்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? இதுதான் வார்த்தை கேட்டு அப்படியே ஒப்பு கொடுத்துடணும் தான் வாழ்க்கையை. இவர் வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்காம என்ன பண்றார்? மறு ஜெபம் பண்றார். வேற ஒரு விண்ணப்பம், தேவ சித்தம் உனக்கு இது சொல்றாருன்னா அதுதான். எதிர்மறையான ஒரு விண்ணப்பத்தை பண்றாரு பாருங்க. என்ன பண்றாரு? ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா? இந்த ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுங்க. ஏன்னா அவங்ககிட்ட நல்ல விஷயம் இருந்தனால கேட்டுட்டான் அப்படின்னு. தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை, அவனுடைய சுய விருப்பத்தின்படி பதில கொடுத்துட்டார். சில பேர் பதில் கிடைச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவ சித்தத்தின்படி இல்ல, உன் சுய விருப்பத்தின்படி கொடுத்திருக்கிறார். சுய விருப்பத்தின்படி பெற்றுக்கொள்ளுகிற பதில் எப்பவுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது ஆபத்து நிறைந்ததா இருக்கும். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்கப்பா. ஆமா, பதில் கிடைச்சிருச்சின்னு குதூகலத்துல எல்லாம் சுய விருப்பத்தில் பெற்றுக்கொண்ட காரியங்கள்ல வாழ்ந்துட்டோம்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு ஆபத்து காத்திருக்குன்னு நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆமா, எசேக்கியா ராஜா அப்படி பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆயுசு நாள் கூட்டி கொடுக்கப்பட்ட உடனே அவர் பாபிலோன் ராஜ்யம் யூத தேசத்துக்குள்ள வருவதற்கு இவன் தான் வழிவாசலே திறந்து கொடுத்தான். முதல் இவனால தான் அந்த தவறு நடக்குது. அதே போல இவன் இருந்த அந்த 15 வருட ஆண்டுகளுக்குள்ளாக என்ன செய்யப்பட்டது? ஒரு மகன் பிறந்தான், மனாசேன்னு சொல்லி. இவன் தான் மொத்த யூத ஜனங்களை குட்டிச்சவராக்கினான். அவன் மறிச்சிருந்தானா இந்த மனாசாவும் பிறந்திருக்க மாட்டான், பாபிலோனையும் உள்ள கொண்டு வந்து காட்டி கொடுத்துருக்க மாட்டான், பாபிலோனை உள்ள அனுமதிச்சிருக்க மாட்டான். அப்போ இவன் 15 வருஷம் ஆயுசினால பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையா வாழ்ந்தானான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. சுய விருப்பங்களின்படி பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் அவன் விருப்பம், சுய சித்தம். அப்ப நல்ல கவனிங்க, ஜெபம் என்பது எப்படி இருக்கணும்? தேவ சித்தத்தின்படியே இருக்கணும். நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லு. ஒப்பு கொடுத்துடணும் ஜெபத்துக்கு. நாம தேவ சித்தத்துக்கு ஜெபிக்கணும். தேவ வார்த்தை வரும்போதே என்ன பண்ணணும்? நம்ம தேவனுக்கு சொல்லுங்களேன், என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்துடணும். இல்லைன்னா தேவ சித்தத்துக்கு நம்ம ஜெபிக்கணும்.
புரியுதுங்களா உங்களுக்கு? தேவ சித்தத்தின்படியே ஆகட்டும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா எந்த காரியங்களை நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போனாலும் சரி, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்படி சில சில காரியங்களை நீங்க அப்படி சொல்லிடணும். சிலதெல்லாம் தேவ சித்தம் இல்லையா? சிலதெல்லாம் நீ ஆசீர்வாதமா வாழ்வது, சுகத்தோடு வாழ்வது, சில விஷயங்கள் ஜெபிப்பது தேவ சித்தமானு போய் கேட்டுட்டு கூடாது. நம்மால் ரொம்ப விவரமானால் நீங்கள் உங்கள் சித்தத்தை சொல்லுங்க, நான் அப்புறம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு கூடாது, தூங்கிட்டே இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஆண்டவரே சபைக்கு போகுது உங்கள் சித்தமா சுத்தம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. விளங்குதாங்க? ஹலோ, என்ன பண்ணணும்? சித்தந்தான் வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் நல்ல சத்தம். ஆமாம், சில காரியங்களை கேட்கலாம், சித்தமா சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? திருமண காரியங்களை கேட்கலாம், ஒரு வீடு வாங்குவது, ஒரு பொருள் வாங்குவது கூட கேட்கலாம். நீங்கள் தேவ சித்தமாண்டவரே, ஒரு சித்தம் இல்லைன்னா தடுத்துருங்கன்னு சொல்கிற தைரியம் உனக்கு ஜெபத்தில் வேண்டும். நான் அப்படி தான் ஜெபிப்பேன், எதுவாக இருந்தாலும் சரிதான். தைரியம் வேணும். சித்தம் இல்லையா நீங்கள் தடுத்துருங்க, எனக்கு எப்படியாவது நீங்கள் உதவி செஞ்சுருங்க, அப்படி தான் ஜெபிக்கணும். இல்லை எப்படியாவது எனக்கு ஆக கடவுது அப்படின்னா அது வேற மாதிரி ஆக கடவுது. ஆமாம், பல்லெல்லாம் உடையும். 25 வயசுலயே கிழவன் ஆயிடுவேன். பல்லு போன கிழவனை எப்படி இருக்கும் புரியுதுங்களா? பல்லு இருந்து பொக்கவாய் பலன் இல்லாதவர் எப்படி இருக்கும் பார்த்துங்க. அந்த மாதிரி வாழ்க்கை மோசமாக போகும். சத்தியம் இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். சத்தியத்துக்கு புறம்பான ஒரு காரியங்களை சிந்திக்க கூடாது. தேவனுடைய காரியங்களுக்கு உட்பட்டவர்களாக நம்ம வாழணும். அதை மீறினவர்களாக இருக்கக்கூடாது. அதுக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. அதுக்கு எதிர்மறையான விண்ணப்பங்களை செய்ய, தேவன் சொல்ற காரியத்துக்கு எதிர்மறையான ஒரு ஜெபத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹலோ, தேவன் சொல்ற காரியத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் ஜெபிக்கணும். அவர் தேவாதி தேவனுங்க. அவரு சொல்லுங்களே லூயா. அவர் நமக்கு எது செய்தாலும் சரியாதான் செய்வார். எசேக்கியா இதுக்கு மேல இருந்தானா அவனுக்கு ஆபத்து தெரியுது, வந்து பேசுறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதே எப்படி ஜெபிக்கணும்? இத்தனை வருஷம் நான் உயிரோட வாழனா ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் உங்க சித்தம் எத்தனை வருஷம் வச்சிருக்கிறீங்களோ அவ்வளவுதான். ஆண்டவர் உங்க காலம்னா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. காலத்துக்கு முன்னமே என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்க கூடாது. காலம் முடியும் போது ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறனேன்னு சொல்லி ஜெபிச்சிடக்கூடாது. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மாதிரி உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரே முடியல போல தெரியுது, என்னை எடுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் இதுதான் உங்க காலம்னா எடுத்துங்க, இல்லைன்னா இன்னும் பலன் கொடுத்து ஓட வைங்க, அவ்வளவுதான். கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லு. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க சரியாய் நடந்துங்க. பாருங்க, மோசே வார்த்தையின்படி நடந்தவர். பிறகு வார்த்தையை மீறும் போது ஜெபம் கேட்கப்படலை, செவி கொடுக்காமல் போனார் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா பதில் வருது அவனுக்கு, வேற மாதிரி பதில். அவன் எதிர்பார்த்த பதில் அவனுக்கு வரல. சவுலுக்கு பதிலே வரல. இவனுக்கு வார்த்தை போது இவன் எதிர்மறையான ஜெபம் பண்றான், பதில் வந்துருச்சு. ஆனா அது தேவ சித்தம் இல்லை. சொல்றது விளங்குதாங்க? இப்ப பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே பலவீனமா இருக்கு, அதனால இந்த பலவீனத்தை நீங்க எடுத்து போடுங்கன்னு ஜெபிக்கிறான். சரீரத்தில் அவனுக்கு என்ன இருந்தது? பலவீனம். பல நேரங்கள் சொல்றான், அவன் கண்களில் நீர் ஊற்றிட்டே இருக்கும், சில வியாதிகள்லாம் அவன் சரீரத்தில் இருந்ததாக. எவ்வளோ பேர் அவனால சுகமாகறான், கவனிக்கிறீங்களா? எவ்வளோ பேர் அவனால சுகமாகறாங்க, அவனால ஆரோக்கியம் அடைகிறாங்க, அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஆனா எனக்கு இப்படி ஒரு பலவீனத்தை வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, கஷ்டமா இருக்கு. ஏன் பலவீனத்தை என்ன பண்ணுங்க? எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பதில் வேற மாதிரி வருது பாருங்க. பலவீனத்தை எடுத்து போடுவேன்னு வரல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற. நல்லா கையை தட்டி ஜோரா சொல்லுங்க மாமா. அத பதில் மாற. இப்ப பவுல் என்ன பண்றாரு? என்ன ஆண்டவரே பலவீனத்தை எடுத்து போடுங்கன்னா, அந்த நேரத்தில் உன் பலன் மட்டும் விளங்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்காதபடி, அவன் அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை மேன்மை பாராட்டாதபடி எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம், ஆனா என் பலவீன நேரங்கள் வரும்போதெல்லாம் நான் தேவனை பார்த்தேன்னா தேவனுடைய வல்லமை என் சரீரத்துக்குள்ள வருது, அதனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அதனால சந்தோஷப்படுகிறேன் அப்படின்றார்.
அந்த பலவீனத்தில் அவர் பலன் வந்து தாங்கும்படியான ஒரு கிருபை வருது. ஜெபத்துக்கு மாறான பதில் வருது. இவன் கேட்டது ஒண்ணு, கர்த்தருடைய பதில் வேற. ஆனால் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும். நீங்க என் ஜெபத்துக்கு பதில் வரணுன்றது முக்கியமா, தேவ சித்தத்தின்படி பதில் வரணுன்றது முக்கியமா? தேவ சித்தம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லலாம். விளங்கினவங்க, எனக்கு ஜெபத்துக்கு எப்படியாவது பதில் கொடுங்க அப்படி கேட்கக்கூடாது. இப்போ இவன் ஜெபத்துக்கு பதில் வரல, ஆனால் தேவ சித்தத்தின்படி ஒரு பதில் வருது. உன் பலவீனத்தில் ஏன் பலன் விளங்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சில நேரங்களில் ஜெபம் நமக்கு மாறி வரும். நம்ம ஒன்று கேட்போம், ஆண்டவர் ஒரு பதிலை தருவார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சந்தோஷமா என்ன பண்ணணும் நீங்க? அது அதுதான் தேவ சித்தம். இது வேண்டாம், அது வேண்டாம், இதை செய்யாத, அதை பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது என்ன பண்ணோம்? செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. சில பேருக்கு சுயம் உள்ள இருக்கும், மீறி இல்லை இல்லை ஆண்டவர் மறுபடியும் பேசு, மறுபடியும் பேசு, மறுபடியும் பேசு, மறுபடியும் பேசுவார். உன் இஷ்டப்படி செய்யும்பார். அதுதான் சுய சித்தம். அல்லேலூயா சொல்லுங்களேங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா. அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. கரங்களை வைத்து நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க. ஆமாம், நல்லா விளங்குதா உங்களுக்கு? சோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், கத்த தடுத்துருங்கன்னா உங்களை எப்படி தடுப்பாருன்னே தெரியாது. சரியா செய்வார். புரிஞ்சுக்கிறணும். எங்கள் அக்கா உடல்நிலை முடியாததுக்கு முன்னாடி ஊருக்கு போவதற்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஊருக்கு அந்த பக்கம் தலை வச்சு படுக்கலை. நான் தேவன் அனுமதிக்கலை, போகலை. போகணும்னு முடிவு பண்ணி டிக்கெட் போட்டாச்சு. நம்ம சபையில் தினேஷ் தம்பி தான் டிக்கெட்டே போட்டோம். எல்லாம் போட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரே வாரம் அக்கா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் போகிறோம், உங்கள் சித்தமானா கொண்டு போங்க. டிக்கெட்டும் போட்டாச்சு, இல்லைன்னா தடை பண்ணுங்க, சித்தமானா எப்படியாவது நடத்தி என்னை கொண்டு போயிடுங்க. எப்படி தான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். கடைசி நேரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்கா சொல்ல முடியாத சிக்கலை படுத்திக்கிட்டாங்க. 25 நாள் அவங்கள பராமரிக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. அந்த டைமில் நம்ம போக முடியல, அவ்வளோதான். நான் போகவே முடியாது. மொத்தம் ஃபேமிலியாக சகோதரர்கள் 2 பேரும், என் பையன் ரூபனும் எல்லாம் சேர்ந்து போகிறதா பிளான் பண்ணிட்டோம். 4-5 பேர் போகிறதா பிளான் பண்ணியாச்சு. அப்போ எல்லாரும் கூட இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். அடுத்த வாரம் அவ்வளோ சீரியஸான மேட்ரு போயிடுச்சு. அப்போ தேவன் தடுத்துட்டார் அதை. அப்போது என் சகோதரன் சொன்னான், பிசாசு ஒரு வேளை தடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டான். நீ தான் இப்போ பிசாசு மாதிரி பேசுகிற. சௌத்திரம் அல்லேலூயா. சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? நீ தான் இப்போ என்ன செய்கிற? பிசாசெல்லாம் தடுக்கலை, தெரியும் நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பிசாசு தடை செய்கிறதுக்கும் பிசாசினுடைய தடையை ஆண்டவர், நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, அதனால பிசாசினுடைய தடையை நீக்கி கொண்டு போயிடுவார் ஆண்டவர். எவ்வளவு தடையானாலும் மாற்றி கொண்டு போங்க. உங்கள் சித்தம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய காரியமானாலும் தடுத்துருங்க. அப்படி ஜெபிக்கிறோம் நம்ம. அப்போது பிசாசு என்ன தடை பண்ணாலும் தேவ சித்தம்னா நம்ம பண்ண விண்ணப்பம் மாறாது, கரெக்டாக கொண்டு போயிடுவார். பிசாசு தடுக்க முடியாது. நம்ம மாறி சிந்திச்சு என்ன பண்ணக்கூடாது, அப்புறம் இருக்கா அப்போ பிறகு ஒரு தரம் என்ன பண்ணக்கூடாது, இல்லை இது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் நம்மளா பிளான் பண்ணி வேற ஒரு ரூட்டில் போகக்கூடாது. ஆவியில் இதுக்கு தான் பகுத்தறிவு வேணும். ஆவியை நிதானிக்கிற ஒரு ஞான இருதயம் நமக்கு தேவை. ஆவிகளை பகுத்தறிகிற இருதயம் நமக்கு தேவை. சத்தமாக சொல்லுங்க, நல்லா கவனி. என்னங்க இதெல்லாம் அப்படின்னா, ஆமாங்க, தேவன் சொல்கிறபடி வாழ்கிற பிள்ளைகள் நம்ம. கவனிக்கிறீங்களா? சுயத்தில் நம்ம என்றதையும் நான் நினைக்கிறதையும் செய்கிற ஆட்கள் கிடையாது. நான் அப்படிதான் சரீரத்தில் ரத்தத்திலையும் மாம்சத்திலும் தான் வாழ்கிறோம். நல்லா கவனிக்க, ரத்தத்திலையும் மாம்சத்தில் தான் எல்லாரும் பூரா வாழ்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையின் முக்கியத்துவங்களை எல்லாமே, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்கள் எல்லாவற்றிலுமே என் வாழ்க்கையில் தேவன் செயல்பட வேண்டும். அதை தேவன்கிட்ட சொல்லி சொல்லி ஒப்பு கொடுத்து கர்த்தர்கிட்ட கேட்டு அதன்படி தான் இயங்கிட்டு இருக்கிறோம் பூமியில். உங்களை போல தான் சாப்பிட்றோம், உங்களை போல தான் தூங்குறோம், இல்லையா? அப்படி தான் நம்ம மற்றவர்களை போல தான் நம்மளும் இருக்கிறோம். ஆனால் நாம் அதிலிருந்து மாறுபட்டவர்கள். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லு. அவர்களோடு தான் வாழ்கிறோம். அவர்லேருந்து என்ன மாறுபட்டவர்கள்? நாங்கள் எங்கள் தேவன் சொல்லுகிறதை கேட்டு செயல்கூடியவர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா. அவர்கள் மனசும் மாம்சம் சொல்றதை கேட்டு செய்கிறவர்கள். மனசும் மாம்சமும் சொல்றதை கேட்டு செய்கிறவர்கள் சாத்தானுடைய கிரிகளுக்கு உட்பட்டவர்கள். நம்ம மனசும் மாம்சம் சொல்றதை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்கள்.
ஜெபித்து ஆண்டவரிடத்துல கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அதான் தேவனுடைய பிள்ளைகள். இப்படிதான் நடக்கணுங்க நம்ம தேவ பிள்ளைகள். இந்த அனுபவம் இல்லைன்னா நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். வார்த்தையின்படி நடந்து ஆண்டவர்கிட்ட ஒன்றையே கேட்டு கேட்டு ஆண்டவரே இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, இப்படி நடக்கலாமா, இது ஓகே தானா, இது சரிதானா அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு செயல்படுகிறவர்களா இருக்கணும். கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லுங்க. ஒரு வேலையை விடுறதுனாலும் கேட்கணும், ஒரு வேலையை நீ எடுக்கிறதுனாலும் கேட்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் தேவனுடைய அனுமதியோடு நீ செய்யும் போது தேவன் உன்னோடு கூட வந்து கொண்டே இருப்பார். கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் உன்னை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப மோசேயினுடைய ஜெபம் வார்த்தையை மீறினதுனால கேட்கப்படாம போச்சு. இவன் கீழ்ப்படியாதனால செவி கொடுக்காமையே போயிட்டார். எசேக்கியேல் ராஜாவுடைய ஜெபம் வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு மாறான ஒரு ஜெபம். சரி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கலையே இல்லையா? ஆனா பவுல் என்ன செஞ்சிட்டார்? ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் முக்கியம் அல்ல, என் தேவன் வார்த்தை இதுதான் சொல்றார், அது அவர் சித்தம். அப்ப பலவீன நேரத்துல எல்லாம் அவருடைய பலன் எனக்கு விளங்கும், எனக்கு அது போதும். அவர் இப்படி என்னை அனுமதிக்கிறார். ஏன்னா அவனால அவ்வளோ மிராக்கள் நடக்குது, அப்படி ஒரு கிரியல் நடக்குது. அவன் தன்னை மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாத அளவுக்கு ஒரு காரியத்தை வைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்றான் அவன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அதுவும் அவரே சொல்றார், நான் என்னை மேன்மை பாராட்டாதபடி அப்படின்றார். ஏன்னா அதுவும் அவருக்கு நல்லா இருந்ததா, அவர் இன்னும் இவ்வளவு நடக்குது, ஆனா நமக்கு அப்படின்னு ஒரு சின்ன புள்ளி அவருக்கு இருக்கு. அப்ப தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை வைத்து அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. எல்லாம் நடக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை வைப்பார் ஆண்டவர். எதுக்கு அப்படின்னா நமக்கு மேன்மை பாராட்டாதபடி, நம்மை நாமே அந்த இது நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். சில நேரம் பார்த்தீங்கன்னா பதிலே ஏன் வரல, விண்ணப்பமே பண்றது இல்லை. மூணாவது காரியம் சொல்றேன், என்னது? ஃபர்ஸ்ட் காரியம் வார்த்தை மீறினது, கீழ்ப்படியாமல் போடும். ரெண்டாவது காரியம் வார்த்தை வருது, அதை என்ன செய்கிறாரு? எசேக்கியேல் மாற்றி விண்ணப்பம் பண்றார், பவுல் மாற்றி விண்ணப்பம் பண்ணல, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது காரியம் என்னன்னா, விண்ணப்பமே செய்யறது இல்லை. யாக்கோபு புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க, 4ஆம் அதிகாரம். பதில் வராமல் போவதற்கு காரணம் என்ன? விண்ணப்பம் செய்வதில்லை. 2வது வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போனீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே. எதனால சொல்லுங்களேங்க சத்தமா. நிறைய பேர் என்ன பண்றதே இல்லை. ஹலோ, உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு சாட்சி. தேவ சமூகத்தில் கர்த்தரை துதித்து தினமும் விண்ணப்பம் பண்றீங்களா? நான் முதல் சொன்ன காரியத்தை கவனிக்கணும். விண்ணப்பம் பண்ணுகிற ஆள் தேவனுடைய வார்த்தை மீறாத ஆளா இருக்கணும். ஆமா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆளா இருக்கு, கீழ்ப்படுகிற ஆளா இருக்கணும். ஜபத்துக்கு பதில் பெற வேண்டிய ஆள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவன் சொல்ற என்ன நம்ம ஒன்று எதிர்பார்த்து கேட்டாலும் கூட தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற நபராக இருக்க வேண்டும். நான் ஒன்று கேட்கிறேன், ஆனா கர்த்தர் எனக்கு அது தெரியல, வேற ஒன்று செய்கிறார், வேற ஒன்று பண்ணுறார், அதை நம்ம தேவ சித்தத்தின்படி என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இல்லை எனக்கு இப்படித்தான் அப்படின்னு நம்ம மாற்றி விண்ணப்பம் பண்ணினால் நம்ம வாழ்க்கையில் எசேக்கியேல் ராஜாவை போல பிரச்சனையை பின்னாட்களில் சந்திக்க வேண்டியது வரும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தம் அல்லேலூயா. சில பேர் என்ன பண்றதே இல்லை, சொல்லுங்க, விண்ணப்பமே பண்றதில்லை. இப்போ இங்கே விண்ணப்பத்தில் கருத்து தேவை. பதில் வருவதற்கு உனக்கு முதல் பார்த்தோம் கருத்து தேவை. சில பேர் பதிலே இல்லைன்னா விண்ணப்பமே பண்றதில்லை. தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அமெரிக்காவில் ஜபமெல்லாம் எப்படி போதான்? 7 நிமிடம் தான் ஜபமே பண்றாங்களாம். ஆனால் அதிகமான எனக்கு பதிலை தருவார் அப்படின்னு வார்த்தை மட்டும் சொல், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலே கர்த்தர் எனக்கு கிரியை செய்வார்னு வார்த்தையை சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்களா? இப்படிப்பட்ட ஆளு பத்தியா? ஹலோ, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்னுடைய நிலை இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கான். சொல்றது விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க. சுருக்கமான ஜெபம், பெருக்கமான ஆசீர்வாதம் எனக்கு தாரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவர் செய்வார்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுதான் போச்சு இன்னைக்கு. அவங்கெல்லாம் கவுந்து கிடக்குறாங்க. அப்படி இல்லை, பெருக்கமான ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க.
மிக பெருக்கமான ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். அப்ப விண்ணப்பம் தினமும் எழுந்து கர்த்தர் சமூகத்தில் நீ துதித்து விண்ணப்பம் பண்ணுகிற நபராய் இருக்கிறையா? சபையே, நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? விண்ணப்பம் பண்றீங்களா? விண்ணப்பம் பண்றால் பதில் முதல்ல பார்த்துக்கணும். அதுவும் நீ இதை சரிப்படுத்திக்கிங்க. வார்த்தையை மீறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் வார்த்தை மீறாத. ஸ்தோத்திரம். எதெல்லாம் நீ வார்த்தையை மீறி இருக்கிற? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எதுலாம் மீறி இருக்கிறோம்? பார்த்து அட விடு பார்ப்போம், அது அப்புறம் பார்ப்போம். சரி, இது சூழ்நிலை அப்படி இருக்கு, பார்த்துக்கலாம். ஓ, இது இப்படி இருக்கு, பார்த்துக்குருவோம். இல்லையா? இப்படி நிறைய நேரங்கள் என்ன பண்ற? கர்த்தருடைய வார்த்தையை ஒரு போய் பேசிட்டு சரி சூழ்நிலை இந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்குவோம். கடன் வாங்காத, இந்த நேரத்தில் தேவை, என்ன பண்றது? வாங்கிடுவோம். ஜெபம் பண்ணி காத்திருக்கிறது இல்லை. சோத்திரம். சபைக்கு போய் ஆகணும், ஆனால் என்ன பண்றது? வேலை வந்துருச்சு, போய் தான் ஆகணும். மீறுறோம், வார்த்தையை மீறுறோம். சொல்றது விளங்குதாங்க? பல நேரங்களில் தேவன் சொல்ற வார்த்தையை என்ன பண்றது இல்லை? கீழ்ப்படுகிறதே இல்லை. ஹலோ. அப்ப என்ன பண்றது இல்லை நம்ம வாழ்க்கையில? கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது பதில் கிடைப்பதில்லை. நல்லா கூர்ந்து கவனிக்கணும் ஜெபத்தினுடைய முக்கியத்துவம். இன்னைக்கு இதில் நீங்கள் சுத்திகரித்து கொள்ளும் போது, இந்த காரியத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளும் போது, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு தான் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் வரணும். 50 மணி நேரம் ஜெபம் இருக்கு, தினம் எழுப்புதல் ஜெபத்தில் இருக்கிறேன். அந்த ஜெபத்தை ஒழுங்கா ஜெபிக்கிறோமா? கனப்படுத்தி ஜெபிக்கிறோமா? உண்மையா ஜெபிக்கிறையா? சபையில பேர் தான் ஜெபத்தில், ஜெப பங்காளர்கள் பேர்ல தான் உன் பேர் இருக்கு. ஜெபம் பண்றதில்லை. நிறைய நேரம் போன் வந்தாலும் பண்றதில்லை. உன் ஜெப நேரத்தை, சபையில நீ கொடுக்கப்பட்ட ஜெப நேரத்தை நீயே எழுதி என்ன பண்ணணும்? உன் வீட்டின் அறையில் இது என்னுடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் அட்டை போர்டை மாட்டி போடணும். அதாங்க உண்மையான ஜெபம். ஹலோ, விளங்குதா? நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. மேலோட்டமா அப்படியே போயிடலான்னு பாக்குறீங்க. நடக்கவே நடக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கையில கவனித்துக் கொள்ளுங்க. மேலோட்டமா நீங்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம என்றைக்குமே ஸ்டாண்டர்டா நிலைநிற்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கிரமமா கர்த்தருடைய காரியத்துல உங்க வாழ்க்கை ஸ்திரம் உள்ளதா மாறும். அப்ப நான் என்ன செய்திருவீங்க? நீங்க என்ன சர்ச்சுக்கு என்ன நடந்துச்சு, என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஈஸியா சொல்லிட்டு போயிடும். ஆண்டவர் சொல்ற காரியங்களை கிரமமா நம்ம நடக்கும்போது உன் வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல் அற்புதம், அதிசயத்தின் மேல் அதிசயம், பதிலின் மேல் பதில். எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை தேவ மனிதர்களுக்கு ஜெபத்துக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கிரகிக்க முடியாத ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்திருக்கு. யோசிக்க முடியாத காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேங்க. பதில் உனக்கு அவ்வளவு அற்புதமா நடக்கும். வாழ்க்கையில அற்புதங்களை நீ அதிகமா பார்ப்ப. வார்த்தைகளின்படி நடந்து செவி கொடுத்து தேவ சித்தத்தின்படி நீ ஜெபித்து. விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறார்கள், விண்ணப்பம் பண்ண ஆரம்பிங்க. கீழே சொல்லுகிறார் 4வது வசனத்துல எப்படி விண்ணப்பம் பண்றாங்க? 3வது வசனத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமான விண்ணப்பம். அல்லேலூயா. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி, அதாவது சுயசித்தம், அதுதான் சுயசித்தம். தகாத விதமான விண்ணப்பம். ஆண்டவர் இது எப்படியாவது பண்ணி கொடுத்துருங்க, பாஸ்டரோட இருதயத்தில் எப்படியாவது பேசுங்க. ஆண்டவர் இவங்களுக்கு பேசுற செவி கொடுக்க மாட்டாங்களா? என்னப்பா யார்கிட்ட பேசணுமா? பாஸ்டர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எங்க பதில்? ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? பாஸ்டருக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. நீங்க ஆண்டவரே பாஸ்டர்கிட்ட பேசுங்க ஆண்டவர், அவங்கள்ட்ட பேசுங்க ஆண்டவர், இவங்கள்ட்ட பேசுங்க ஆண்டவரே. ஆவியானவர் பேசுறாரு. இதெல்லாம் நீ அந்தரங்கத்தில் சிந்தித்தது ஆவியானவங்க பேசுறான்னா பயந்து நடங்கி தேவனுக்கு ஒப்பு கொடுத்துரு. இன்னாட்டி உன் கதை கந்தல். அல்லேலூயா. உன் அந்தரங்கத்தில் நீ சிந்திக்கிறது ஆவியானவருக்கு இடைப்பட்டா தேவனுக்கு பயந்து தரை மட்டம் நம்மை குனிந்து ஒப்பு கொடுத்துடணும். இதெல்லாம் நான் ஏதோ ஒருத்தர் சொல்லியோ கேட்டோ இல்லை. உன் இருதயத்தில் சிந்திக்கிறது. நீ தேவ சமூகத்தில் ஜெபித்ததை கர்த்தர் இங்க உன்னிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். நிதானிக்கணும். ஆவியில தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணக்கூடாது.
தேவ சமூகத்தில் பயபக்தியோடு தகுதியோடு விண்ணப்பம் பண்ணணும். நம்ம இச்சைகள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, கவனிக்கிறீங்களாங்க? உன்னத தேவனிடத்தில் தூபமாக நறுமணமாக நம்ம ஜபங்கள் எல்லாம் தேவ தூதர்கள் கொண்டு போறாங்களாம் அவர் சமூகத்திற்கு. அவர் தன் செவிகளிலே அதை கேட்டு நமக்கு ஜபத்துக்கு அவ்வளவு இன்னைக்கு தகாத விதமான விண்ணப்பங்கள், தகாத வார்த்தையை மீறிட்டு விண்ணப்பங்கள், வார்த்தைக்கு செவி கொடுக்காம விண்ணப்பங்கள், சுய தேவ வார்த்தை சொல்லியிருந்தாலும் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லியிருந்தாலும் அதுக்கு மாற்று கருத்தான விண்ணப்பங்கள், இப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் தாறுமாறான ஜபங்கள் போய்கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னா, நிறைய காரியங்கள் இன்னைக்கு பதில் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்? சில காரியங்கள் முறைகேடா இருக்கிறது. அதை நீங்கள் சரி செய்து கொள்ளும் போது உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காரியங்களாய் கிரமமாக ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்த ஆரம்பிப்பார். உன் வாழ்க்கையை சரியாய் நடத்த ஆரம்பிப்பார். ஜெபத்தின் மூலமாக அற்புதமாக உன்னை நடத்த ஆரம்பிப்பார். உன் வாழ்க்கை அருமையா பிரகாசமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொன்ன, விண்ணப்பம் பண்ணவே தெரியாதவர்கள் என்ன பண்ணணும்? ஏம்மா கவனிக்கிறீங்களாம்மா? உட்காந்துருக்க ஸ்டைல் முக்காடு போட்டு உட்காருங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? வசனத்தை நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? விண்ணப்பமே பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவரே எனக்கு விண்ணப்பம் பண்ண கற்றுக் கொடுங்க, ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்கம்மா. கர்த்தரை துதித்து காலையில் எழுந்த உடனே அவர் முகத்தை தேடுங்க, அவர் முகத்தை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே உங்கள் வார்த்தை மீறி இருந்தா, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருந்தேன், நான் மன்னிங்கப்பா. உங்கள் வார்த்தையின்படி நடப்பதற்கு, உங்கள் வார்த்தையை மீறாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்காரு. ஆண்டவரே உங்கள் சுய சித்தத்தை எல்லாம் நான் உங்கள்கிட்ட விண்ணப்பம் பண்ணி தான் நான் மன்னிங்க. உங்கள் சித்தத்தின்படியே நான் ஜெபிக்கக்கூடிய, உங்கள் சித்தத்துக்கே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எனக்கு பதில் வரணுன்றது முக்கியம் இல்லை. உங்கள் ஜெபத்தில் பதில் உங்கள் சித்தத்தின்படி வரணுன்றதான் எனக்கு முக்கியம். ஆண்டவரே கையை வைத்து சத்தமாக சொல்லு, அதுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். இனி நான் விண்ணப்பம் செய்கிறேன். தகாத விதமாக விண்ணப்பம் பண்ண மாட்டேன். தகுதியோடு தேவன் விரும்புகிறபடி என் விண்ணப்பங்கள் இருக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. என் ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் தகுதியோடு கூட நான் இனி ஜெபம் பண்ணுவேன், விண்ணப்பம் செய்வேன். விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன். எழுப்புதல் ஜெபம் பேர் இருக்கு, பண்ணாம எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி தினம் உங்களுக்கு ஜெபம் பேர் வருது, அட்டெண்டன்ஸ் வருது, ஃபோன் பண்றாங்க, 50 மணி நேரம் ஜெபத்தில் இருக்கிறோம். ஜெப நேரம் அதுக்கு தகவல் சொன்னீங்களா? அவங்களுக்கு கரெக்டாக ஜெபிக்கிறோமா? சபையே தினமும் கிரமமா அதிகாலை ஜெபம் உனக்கு இருக்கா? கரங்களை வைத்து சத்தமா சொல்லு. உன் ஜெபத்தை சீர்படுத்திக் கொள். தேவன் உன்னோடு கூட இருக்கிறத உணர முடியும். தேவன் உன்னோடு கூட உறவாடுகிறதை நீ அறிய முடியும். தேவன் உன்னை வழி நடத்துகிறதை நீ புரிந்து கொள்ள முடியும். ஜெபம் ரொம்ப ரொம்ப கனப்படுத்திப்பார், நீ முக்கியத்துவப்படுத்திப்பார். அதை பயபக்தியோடு செய்துபார், அதை கிரமமாக செய்துபார். ஆண்டவர் சொன்னது தான், நீ என்னோடும் என் வார்த்தை உங்களோடும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கர்த்தர் நம்மை மன்னிக்கும்படியாகவும் இந்த ஜெப கிருபையை கர்த்தர் தரும்படியாக. அல்லேலூயா. ஆமென். 66ஆம் சங்கீதத்தில்